பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளையை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சொத்திரங்களையும் மேறெடுப்போம். இந்த காலை வேளையில கூட இந்த வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்துல எல்லா கண்காணிக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்துல கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிற வார்த்தை ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் ஆவியானவர் பேசுகிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவனாய் இருக்கிறவனே கர்த்தர் எப்படி நடத்துகிறாராம்? கர்த்தரை இறுக பிடித்து கொண்டிருக்க மகனுக்கும் மகளுக்கும் கர்த்தர் சொல்கிறார், பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள், பூர்ண சமாதானத்தோடு இரு என்று சொல்கிறார். உண்மை பற்றி கொண்ட தேவனை பற்றி கொள்கிற அந்த அனுபவம் எவ்வளவு ஒரு பெரிய அனுபவம் தெரியுமாங்க? கர்த்தரை இறுக படித்து கொண்டு கர்த்தரோடு ஓடுகிற அனுபவங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வேணும். அந்த அனுபவத்துக்குள்ள இந்த காலை வேளையில நம்ம கடந்து செல்வோங்க. அந்த அனுபவம் நம்மளுக்கு ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு கிருபைக்குள்ளேயும் நம்மளை நடத்துவாருங்க. உறுதியை பற்றி கொண்டு நம்ம ஓடுவோங்க. அறகுறையா இல்லை. கர்த்தர் மட்டும்தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். கர்த்தர் தான் என்னை பிளஸ் பண்ணுவார். கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தான் என் குடும்பத்தை நடத்துவார். கர்த்தர் தான் எனக்கு கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த வீடு, கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் எல்லாவற்றையும் இயேசப்பாவை மட்டும் உறுதியா பிடித்துக்கொண்டு என் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு நடக்கிறப்ப கர்த்தர் யெகோவா நித்திய கண்மலையாய் இருப்பார். அவரோட கண்மலை தேவன் யெகோவா என்று நாமம், ஒவ்வொரு நாமத்துக்குரிய வல்லமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடந்து வரும். இந்த காலை வேளையில கூட கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனிதர்கள் பாக்கியவான் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு ஓடக்கூடிய அந்த அனுபவங்கள் இன்னும் அதிகரித்து தரப்போற கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா தகப்பனை உண்மையே நம்பி இருக்கணும் டாடி. உம்மோட பாதத்தை இருக பிடித்து கொண்டு ஓடணும் டாடி. உம்மோட சமூகத்துல நாங்கள் காத்திருக்கணும் டாடி. நீங்க என்ன பேசுறீங்க என்று சொல்லி நாங்கள் கேட்டு அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசேஷ ஞானத்தையும் கிருபையை உண்டாக்கி தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி சோத்திருக்கிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையில எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனை இந்த 11 மாதங்களும் எங்களுக்கு நடத்தி வருகிற கிருபைகளுக்காக கோடி நன்றிகளையும் சூத்திரங்களையும் எடுக்கிறோம் டாடி. எல்லாவற்றையும் உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. எல்லாவற்றையும் துதிக்கும் கனத்துக்கு மகிமைக்கு நீங்கள் ஒருவரே பத்திர அடியால் சிறுகணும், நீங்க பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. அம்மீன் அம்மீன்.